Today question is for the reaction SO2 plus half O2 gives SO3. If Kp equal to Kc RT the whole power x, where the symbols have usual meaning, then the value of x is okay, assuming ideality னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चन வந்து நம்ம எந்த சாப்டர்ல இருந்து எடுத்துக்காங்கன்னா ஈக்லிபிரியம் சாப்டர்ல இருந்து நமக்கு வந்து கேட்டுக்கறாங்க. ஓகேவா? சோ பொதுவாவே தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்லிபிரியத்துல இருந்து வர क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸா வந்து இருக்கும். பட் இது ஈக்லிபிரியம் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் क्वेश्चन, ஒரு டைரக்ட் ஃபார்மா தான் கேட்டுக்கறாங்க. இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா Kp க்கும் Kc க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப Kp அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து பிரஷர். Kc ன்றது பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன். அப்ப கான்சன்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா மோல் பர் லிட்டர் அப்படினு கொடுக்கிறது. ஓகேவா? அப்ப எந்த ஒரு ரியாக்ஷன் எடுத்தாலுமே அது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இந்த டர்ம் ஆஃப் பிரஷர்லயும் நம்ம கால்குலேட் பண்ணலாம், in term of வந்து concentration நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? எல்லா ஈக்குவேஷன் சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா gaseous molecule இருந்தால், ஏன்னா gaseous molecule தான் என்ன பண்ணா பிரஷர் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் தான். பிரஷர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா SO2 ன்றது ஒரு கேஸ் மாலிக்யூல், O2 ன்றது ஒரு கேஸ் மாலிக்யூல் அண்ட் SO3 ன்றது ஒரு கேஸ் மாலிக்யூல். இங்க எல்லாமே கேஸ் மாலிக்யூல் வந்து இருக்குது. அப்ப நமக்கு இது வந்து Kp யும் கால்குலேட் பண்ணலாம், அப்ப Kc யும் கால்குலேட் பண்ணலாம். அப்ப what is the relationship between the Kp and Kc அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. போர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் between the Kp and Kc வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம சொல்லலாம். ஆனா நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெரிவேஷன்லாம் கேட்க போறது கிடையாது. அப்ப நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஃபார்முலா மட்டும் தான் தெரியணும். ஓகேவா? அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு Kp க்கும் Kc க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா Kp is equal to Kc RT the whole power delta n. ஓகேவா? அப்ப இங்க டெல்டா n, அப்ப இங்க x இருக்க இடத்துல டெல்டா n வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம டெல்டா n கண்டுபிடிச்சிட்டா அதான் வந்து x ஓட வேல்யூ. அப்ப இங்க டெல்டா n அப்படின்றது வந்து என்ன மீனிங் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் between the number of moles of product and number of moles of வந்து reactant. அப்ப reactantல இருக்கக்கூடிய number of moleculesம் productல இருக்கக்கூடிய number of moleculesக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெல்டா n. ஆனா இங்க டெல்டா n in the form of gas. ஓகேவா? அப்ப gaseous ஸ்டேஜ்ல வந்து எத்தனை molecules வந்து இருக்குதோ அத மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணனும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கேஸ் மாலிக்யூலா இருக்குது. SO2 கேஸ் மாலிக்யூல், O2 கேஸ் மாலிக்யூல் அண்ட் SO3 கேஸ் மாலிக்யூல். இன் கேஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வந்து சாலிடா இருக்குது, ஒன்னு கேஸா இருக்குதுன்னா அப்ப நம்ம கேஸ் மாலிக்யூல மட்டும் தான் கன்சிடர் பண்ணனும். சாலிட் மாலிக்யூலையோ இல்ல லிக்விட் மாலிக்யூல்ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ண கூடாது. ஓகேவா? அப்ப இங்க வந்து நமக்கு வந்து எல்லாமே கேஸ் மாலிக்யூலா தான் இருக்குது. அப்ப இங்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணனும், டிஃபரன்ஸ் between the product and the reactant. ஓகேவா? அப்ப ப்ராடக்ட்ல வந்து எத்தனை கேஸ் மாலிக்யூல் இருக்குது, ஒரே ஒரு SO3 வந்து இருக்குது. ரியாக்டன்ட்ல வந்து எத்தனை கேஸ் மாலிக்யூல் வந்து இருக்குது, ஒரு SO2 வந்து இருக்குது, பிளஸ் வந்து half O2 வந்து இருக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1.5 மாலிக்யூல் கேஸ் மாலிக்யூல் வந்து இருக்குது. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 1 minus 1 plus 1 by 2. ஓகேவா? அப்போ 1 minus 1 and half. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா x equal to minus 1 by 2 வந்து வரும். அப்ப இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா minus 1 by 2 தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர்.